நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு எந்த ஒரு சார்ஜும் வந்து வாங்குறதில்ல. வெறும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக தான் வந்து விற்பனை பதிவெல்லாம் போட்டுட்ருக்கோம். இது போன்ற உங்களோட மாடு விற்பனை செய்யணுன்ற பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து ஹெச்எஃப் மாடு. மாடு வந்து நல்ல கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கிறதாகவும் கன்றுன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் 10 நாள் டைம் இருக்கிறதா சொல்லி விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. மாடு வந்து ரொம்பவே நல்லா மடி எடுத்துகிட்டு இருக்கு. கன்றுன்றதுக்குள்ளே சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துடும் அப்படின்னு சொல்லி விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. நல்ல காம்பு வளம் மடி வளம் கொண்ட மாடு. 2ஆம் ஈத்துக்கே வந்து பார்த்தோம்னா 18 to 20 லிட்டர் வந்து கறந்ததாகவும் இந்த 3ஆம் ஈத்துக்கும் அதே கறவை திறனை வந்து இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. நல்ல உடசலான மாடு, நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு. இந்த மாட்டிலேருந்து வந்து பார்த்தோம்னா நல்ல கிடாரி கன்று காளை கன்று போட்டால் எதுனாலும் நம்ம வந்து பதப்படுத்தி நல்லா வந்து வளர்த்துக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்தோம்னா நல்ல லாபம் வந்து பெற முடியும். சுழிசுத்தம் கொண்ட மாடு தான், மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். மாட்டோட மடி வளத்தை பாருங்க, முன்வளம் மடியும் பின்வனையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. காம்பு வளத்தை பாருங்க, எதுலையுமே வந்து இந்த மாட்டை வந்து குறை சொல்ல முடியாது. நல்ல ரோஸ் காம்பில் பால் கறக்கிறதுக்கு வந்து பூக்காம்பா இந்த மாட்டோட காம்புகளும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இருக்கும். ஹெச்எஃப் மாடு அப்படின்னாலே சாதாரணமாக வந்து பார்த்தோம்னா ஒரு 15 to 20 லிட்டர் கறவைலாம் வந்து சாதாரணமாக கறந்துடும். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த மாட்டை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தோம்னா விற்பனையாளர் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான். உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி விற்பனையாளர்கிட்ட வந்து பேசி இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நேரில் போய் பார்த்து வாங்குறதுனால நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல சூப்பரான மாடு, கம்மியான விலைக்கு தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தோம்னா 72,000 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கக்கூடிய 72,000 வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட் கிடையவே கிடையாதுங்க. விலை வந்து ரொம்பவே அனுசரித்து தருவாங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா தென்காசியிலேருந்து கோபால் டைரி ஃபார்ம்ஸ்லேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. எப்பயுமே விலை வந்து ரொம்பவே அனுசரித்து தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. 3ஆம் ஈத்து மாடு, ஹெச்எஃப் மாடு, கறவை வந்து பார்த்தோம்னா 18 to 20 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. நேரில் போய் பார்த்து மாட்டை வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தோம்னா 72,000 சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, விலை வந்து அனுசரித்து தரலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கால்நடையும் விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்று அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.